உண்மையிலேயே நான் தான் துர்கா. நீங்க கிளி உருவத்துல இருக்கிறது எனக்கு தெரியும் சூர்யா. அத தெரிஞ்சுக்கதான் நான் கோலமலை போயிட்டு வந்தேன். சூர்யா, சூர்யா, என்ன நம்புங்க. நான் தான் உங்க மனைவி துர்கா. சூர்யா, இங்க பாருங்க. நீங்க என் கழுத்துல கட்டின தாலி. இது நீங்க என் கழுத்துல கட்டின தாலி. இது நாகஜோதி இல்ல, துர்கா தான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைய நான் இதுவரைக்கும் வீட்ல யார்கிட்டயும் சொல்லல. நம்ம தேவி அம்மா சூர்யா எங்க, சூர்யா எங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க வெளியூர் போயிருக்கீங்கன்னு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன். நீங்க இல்லாம தேவி அம்மாவுக்கு ஜுரமே வந்துருச்சு. ஜுரத்துல கூட சூர்யா சூர்யான்னு முணங்கிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சூர்யா. வர பௌர்ணமி வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த நிலைமை. அதுக்கப்புறம் நீங்க பழைய சூர்யாவா மாறிடலாம். நான் சித்தர்கிட்ட பேசிட்டேன். பௌர்ணமி அன்னைக்கு கிளி உடலுக்குள்ள இருக்கிற உங்க உயிரை பூஜை செஞ்சு வெளியே எடுத்து பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கிற உங்க உடலுக்குள்ள செலுத்த போறேன். அதுக்கப்புறம் நீங்க பழைய சூர்யாவா மாறிடுவீங்க. சூர்யா, பௌர்ணமி வரைக்கும் நீங்க யாருக்கும் தெரியாம இங்கே பத்திரமா இருங்க. எக்காரணத்தை கொண்டும் ஒருவேளை நானே வந்து கூப்பிட்டாலும் நீங்க நம்பி வராதீங்க. பௌர்ணமிக்கு இந்த ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நாள் கழிச்சு அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வந்துருங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து சித்தரோட உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். இதுக்கிடையில நானும் உங்களை பார்க்க வர மாட்டேன், நீங்களும் என்ன பார்க்க வர வேணாம். அப்பதான் அந்த நாகஜோதிக்கு டவுட் வராது. சரி சூர்யா, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க பத்திரமா இருங்க. நான் பௌர்ணமி அன்னைக்கு உங்களை பாக்குறேன்.